அனைத்து சொந்தங்களுக்கும் வணக்கம். மகிழன் தொலைக்காட்சியின் சார்பாக மகிழன் டுடேவில் இன்று மீண்டும் உங்களை சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு மேலும் சீரும் சிறப்புமாக அமைய உங்கள் அனைவரும் நலம் பெற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நண்பர்களே, நாம் தொடர்ந்து நம்முடைய வன்னிய சமூகத்திற்கு எதிராகவும் அதே நேரம் மற்ற அரசியல் தலைவர்கள் நம்முடைய சமூகத்திற்கு எதிராகவும் எப்படியெல்லாம் எதிர்ப்பாளர்களாக நம்முடைய அமைப்பு மற்றும் நம்முடைய சமூகம் முன்னேறிவிடக்கூடாது என்பதற்கு எப்படியெல்லாம் தடையாக இருக்கிறார்கள் என்ற பார்வையிலேயே நாம் தினமும் ஒவ்வொரு செய்தியாக அலசி ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அவற்றில் ஒன்று, வழக்கம் போல தினமலர் தன்னுடைய வஞ்சகத்தன்மையை நேற்றும் அதே போன்று இன்றும் கூட அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். நேற்றைய செய்தி என்ன? ஞாயிற்றுக்கிழமையில் ஞாயிறு மலர் எனும் ஒரு இலவச புத்தகத்தை அந்த மலரின் சார்பாக வழங்குவார்கள். அந்த மலரில் ஒரு கேள்வி பதிலாக அமைந்திருக்கும். அதில் ஒரு கேள்வியாக என்ன இருக்கும் என்றால், ஒரு அரசியல் தலைவர் ஒரு பதிவிட்டிருப்பார், அதற்கு இவருடைய பதிலாக அந்த செய்தி இருக்கும். அந்துமணியின் பதில்கள் என்பது இது புகழ்பெற்ற கேள்வி பதில் பகுதி தினமலரில். அவர் அந்துமணிக்கு என்ன நம் மீது பகையோ தெரியவில்லை. நான் நினைத்து கொண்டிருக்கிறேன், தினமலருடைய நிர்வாகத்திற்கும் நமக்கும் பகையா என்றெல்லாம் யோசித்தது உண்டு. ஆனால் இந்த அந்துமணிக்கும் நமக்கும் என்ன பகை என்பது புரியாத ஒரு புதிர் தான். காரணம், காலமாக இன்று நேற்றல்ல பல ஆண்டுகளாக அவர் நம்முடைய சமூகத்திற்கும் மருத்துவர் சின்னையா ஆகியோருடைய கருத்துக்கும் எதிர்கருத்தாக பதிவிடுவதில் வல்லவர். இந்த அந்துமணியின் பதில்கள் என்ற பகுதியை நிர்வகிக்கக்கூடிய திருவாளர் அந்துமணி அவர்கள். இதில் கேள்வி என்னவென்றால், எனக்கு மட்டும் அதிகாரம் இருந்தால் ஒரே மாதத்தில் கஞ்சாவை தமிழ்நாட்டை விட்டே ஒழித்து விடுவேன் என்பது ஐயா மருத்துவர் அன்புமணியினுடைய அறிக்கை. இதற்கு திருவாளர் அந்துமணி, தினமலருடைய நிர்வாகிகள் ஒருவரான திருவாளர் அந்துமணி அவர்களுடைய பதில் என்னவென்றால், அப்படி ஒன்று நடக்கப் போவதே இல்லை. அதாவது நாங்கள் ஆட்சிக்கே வரமாட்டோம், மருத்துவர் ஐயா அவர்கள் ஆட்சிக்கு பிடத்துக்கே வரமாட்டார், அந்த ஆர்டர் போடுற இடத்துல அவர் இருக்க மாட்டார் அப்படின்றது தான் இந்த அந்துமணியோட பதிலாக இருக்கிறது. காரணம், அவர் அடுத்ததாக சொல்கிறாரு, இது போலீஸினுடைய பாதுகாப்போடு தான் நடக்குது, அவங்க நினச்சா தான் அதை நிறுத்த முடியும் அப்படின்லாம் அடுத்த ஒரு வரியில் அவர் சொல்கிறார். என்னுடைய ஆதங்கம் என்னவென்றால், திரு அந்துமணி அவர்கள் தமிழ்நாட்டில் தான் இருந்தாரா, இல்லை அவர் திடீர்னு நேற்று தான் போகிறது இன்றைக்கி கவிதை எழுதுகிறாரா, அந்த பதில் எழுதுகிறாரான்னு தெரியல. எங்களுக்கு கிடைத்த ஒரு அமைச்சரவையில் அமைச்சர் பொறுப்பில் சுமார் 5 ஆண்டு காலம் எங்களுடைய மாண்புமிகு மருத்துவர் சின்னையா அவர்கள் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபோது அவர் ஆற்றிய பணிகளுக்கு எல்லையே இல்லை. ஐநா சபையினுடைய அதனுடைய செயலாளர் முதல் கொன்று இந்திய தேசத்தினுடைய ஜனாதிபதியாக இருந்த ஐயா அப்துல் கலாம் வரை இவருடைய அலுவலகத்திற்கு நேராக பாராட்டிய வரலாறுலாம் உங்களுக்கு தெரியாமல் போய்விட்டதா? குறைந்தபட்ச காலம் 5 ஆண்டு காலத்தில் இந்திய அளவில் அவர் செய்த சாதனைகளில் பட்டியலிட்டால் 2 மணி நேரம் கூட போதாது, ஒரு நாள் முழுக்க நம்மால் பேசிக்கொண்டிருக்க முடியும். அவ்வளோ பெரிய சாதனைக்கு சொந்தக்காரர். இந்திய அளவில், ஏன் இந்திய வரலாற்றில் இந்திய நாட்டினுடைய அமைச்சர், ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர் செய்யாத பல சாதனைகளை தனக்கு கிடைத்த குறுகிய காலத்தில் செய்து வரலாற்று பதிவை செய்யவில்லையா? அந்த சாதனைகளை முறியடிக்க அடுத்து வந்த அமைச்சர்களாவது முயற்சி எடுத்திருப்பார்களா? அவர் என்று அந்த சாதனைகளை ஒரு பெஞ்ச் மார்க் என்பது போல ஒரு எல்லையை அமைத்து விட்டு வந்தாரோ, அந்த எல்லையை மீற அடுத்து வந்த அமைச்சர்கள் யாருக்குமே அந்த துணிவோ அல்லது அதற்கான வாய்ப்போ அவர்களை ஏற்படுத்தி கொள்ளவில்லையே. அதன் பிறகு எந்த அமைச்சராவது இவ்வளவு சாதனைகளை செய்திருப்பதாக வரலாறு இருக்கிறதா? இன்றைய மதுரை எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் என்று அனைவரும் கிண்டல் செய்து, சென்ற தேர்தலிலே திமுக ஒரு செங்கலை காட்டி இந்த ஆட்சியை அசிங்கப்படுத்தியதே. ஆனால் தன்னுடைய ஆட்சி காலத்தில் தன்னுடைய அதிகாரத்தின் கீழ்
சுகாதாரத்துறை இருந்தபோது இதே மதுரைக்கு எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் வேண்டும் என்று அடிக்கல் நாட்டியவர் எங்களுடைய மருத்துவர் சின்னையா அவர்கள். அதற்கான ஆதாரமும் புகைப்படமும் அதற்கான பதிவுகளும் ஏற்கனவே வலையொலிகளும் இதே செய்தி தொடர்புகளும் பகிரப்பட்டுள்ளது. அவ்வாறெல்லாம் பெரிய சாதனைகளை செய்தவர், 108 இந்த உலகிற்கு இந்திய உலகிற்கு காட்டியவர் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள். பொது சுகாதார மையத்தை விரிவுபடுத்தியவர் மருத்துவர் ஐயா அவர்கள். இப்படி எண்ணற்ற சாதனைகளுக்கு சொந்தக்காரர். தமிழ்நாட்டிலுடைய அயோத்தி பண்டித அயோத்திதாசர் உடைய தேசிய சித்த மருத்துவ பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் யார்? தேசிய மருத்துவ பல்கலைக்கழகத்தை நிறுவியவர் யார் என்று உங்களுக்கு தெரியாதா? அந்த அவ்வளோ பெரிய ஆராய்ச்சி நிலையத்தை உருவாக்கியவர் யார் என்று உங்களுக்கு தெரியாதா? ஏன் அவ்வளோ பெரிய ஆராய்ச்சி நிலையத்தை உருவாக்கிய பின் அதற்கு பெயர் யாரை வைத்தார்? அயோத்திதாசர் பண்டிதருடைய பெயர் எங்களுக்கு வைக்க வேண்டிய எண்ணம் எங்களுக்கு என்ன? காரணம், எங்களுடைய தலைவர் பரந்த நோக்குடையவர். அவரை வேண்டுமென்ற ஒரு ஜாதிய எல்லைக்குள் எடுத்து வர நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் எங்களுடைய எண்ணம் தலைவராக மருத்துவர் சின்னையா அவர்கள் இருக்கிறார்கள். அதனை முறியடிக்க நீங்கள் எவ்வளவு சாதனை செய்தாலும் எவ்வளவு முயற்சி செய்தாலும் அந்த முயற்சிகளை எல்லாம் முறியடிக்கக்கூடிய வல்லமையும் திறமையும் எங்களை போன்ற அவர்களுடைய உண்மையான தொண்டர்களுக்கு இருப்பதால் தான் உங்களுடைய சதிகள் எல்லாம் ஒவ்வொரு முறையும் முறியடித்து கொண்டே வருகிறது. சரி, இது நேற்றைய செய்தி. மருத்துவர் ஐயா வெளியிட்ட செய்திக்கு நேற்று போயிட்டார். இன்றைக்கு என்ன அவருடைய சதி என்பதை பார்ப்போம். இன்று ஒரு செய்தி என்னவென்றால், பாட்டாளி மக்கள் கட்சி திமுகவுடன் கூட்டணி சேர்ந்தால் அதனை காங்கிரஸ் கட்சிக்காரர்கள் எதிர்ப்பார்கள் என்று ஒரு செய்தி. நான் என்ன கேட்குறேன்னா, எங்களுக்கும் காங்கிரஸுக்கும் என்ன சார் சம்மந்தம் இருக்குது? இவங்க தினமலர் சொல்லுது, அப்படி ஒரு வேளை பாட்டாளி மக்கள் கட்சி உள்ளே வந்துடுச்சுன்னா அவங்க பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதிகளான கடலூர், கள்ளக்குறிச்சி, அதுக்கு அடுத்த உள்ள சேலம், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, ஆரணி போன்ற பகுதிகளில் காங்கிரஸில் இருக்கக்கூடிய வன்னியர் வேட்பாளர்கள், வன்னியர் தலைவர்கள் அங்கு ஏற்கனவே போட்டியிட திட்டமிட்டு இருப்பதால் நாங்கள் கூட்டணிக்கு போனால் அவங்களுடைய வாய்ப்பை நாங்கள் கெடுத்துருவோன்றாங்க. நான் என்ன கேட்குறேன், ஒரு அரசியல் தலைவர் என்பது எங்கே வாய்ப்பை கிடச்சாலும் நின்று ஜெயிக்கணுன்றதானே அவங்களுடைய எண்ணமாக இருக்கும். ஏற்கனவே எங்களுக்கு இதுதான் வேணும்னு சொல்லிட்டு கேட்குறவங்களாம் எப்படி ஒரு சிறந்த வேட்பாளராக இருக்க முடியும், அல்லது சிறந்த தலைவராக இருக்க முடியும் என்பது இந்த தமிழ்நாட்டினுடைய அரசியல் உள்ளவர்களுக்கே நாங்கள் விட்டுவிடுகிறோம். நாங்கள் எங்கடா அடுத்த நிலைமைக்கு போயிட போகிறோன்றத எப்படிலாம் தடுக்க முடியுமோ அப்படிலாம் தடுக்கக்கூடிய ஒரு நயவஞ்சக நாளிதழ் தான் தினமலர். என்னுடைய நண்பர், என்னை போன்றே ஒரு நண்பர், வயலாமூர் கார்த்திக் என்பவர், அவருடைய வலைவலியில் ஒரு பதிவை போட்டிருப்பார். தினமலர் என்றால் என்ன என்ற அவருடைய பார்வையில் தினமலர் என்றால் தினமலம் என்று அந்த மலர் என்ற பதத்திற்கு வேறு ஒரு பெயரை அவர் சுற்றிருப்பார். நான் அந்த செய்தியை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. நீண்ட கால ஒரு வரலாற்று புகழ்மிக்க ஒரு நாளிதழை ஒரு வார்த்தையில் நாம் கொச்சைப்படுத்துவது எப்படி நாகரிகமாக இருக்கும் என்று. ஆனால் இவர்கள் தொடர்ந்து இது போன்று பதிவுபடும் போது எனக்கு அவர் சொன்னது சரியோ, அவர் சொன்னது சரியான ஒரு விளக்கம்தான் என்பதை போல தான் எனக்கு தெரிந்து கொண்டிருக்கிறது. இது தினமலரா அல்லது தினமலமா என்பதை மக்கள் பார்வைக்கு விட்டுவிட்டு அடுத்த செய்திக்கு நாம் நகர்வோம். அடுத்த செய்தி என்னவென்றால், திரு சவுக்கு சங்கர் அவர்கள் ஒரு 2 தினங்களுக்கு முன்னால் தலைமைச் செயலகத்தில் மருத்துவர் ஐயா சந்தித்து வந்த செய்தியை ஒட்டி அவர் தினமும் அவருடைய வலைவலியில் பதிவுகளை போடுவார். அப்படி அவர் போடும்போது அவர் சொல்வார், மருத்துவர் ஐயாவிற்கும் சின்னையாவிற்கும் ஒரு பிரச்சனை, அதனால தான் இருப்பா நானே போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்லாம் மருத்துவர் ஐயாவாக போயிட்டு இப்போது தலைமைச் செயலகத்தை பார்த்துட்டு வந்தார். அவர் தலைமைச் செயலகத்தை மிதிக்க மாட்டேன்னு சொன்னார், ஆனால் இப்போ போய் பார்த்துட்டு வந்துட்டார் அப்படின்னா நான் உங்கள்கிட்ட திரும்ப கேட்குறேன், என்னுடைய தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய மூத்த அரசியல் முன்னோடி, மிகப்பெரிய போராளி, நான் அந்த மிதிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு திரும்ப மிதிக்கிறதுக்கான காரணம் என்ன, அதனுடைய ஆழம் என்னன்னு கூட அவங்களுக்கு தெரியாது. ரொம்ப தெளிவாக இதே சென்னையில் நடந்த கருத்தரங்கில் எல்லாருடைய மத்தியிலையும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே கூடியிருந்த அந்த அரங்கத்தில் சின்னையா எங்களுடைய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அவர்கள் ஒரு கோரிக்கை விடுகிறார். அவருடைய பேசும்போது, ஐயா நீங்கள் போய் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து அவருக்கு இந்த ஜாதிவாரி இடஒதுக்கீடு குறித்த விளக்கத்தை நீங்கள் கொடுத்துருவாங்க. நீங்கள் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அது அவருக்கு பலமாக இருக்கும்,
அவருக்கு வந்து அவர் நாளைக்கு யாருன்னா கேள்வி கேட்டால் கூட அவர் அந்த கேள்விக்கான பதிலை எடுத்து சொல்கிறதுக்கும் பாருங்கள் இது இவ்வளோ பெரிய தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட ஒரு பெரிய அமைப்பினுடைய தலைவர் வந்து எங்களை வந்து சந்திச்சுட்டு போயிருக்காரு, இதெல்லாம் நான் வந்து பரிசீலிக்க வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கேன் அப்படின்னு அவர் கருத்து சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து அவங்க அப்பாவை பார்த்தீங்க, நீங்கள் பிள்ளையும் போய் கொஞ்சம் பார்த்துருவாங்கன்னு அவர் சொல்ல, அந்த அவ்வளோ பெரிய அரங்க கூட்டத்திலேயே மருத்துவர் ஐயா என்ன பண்ணுறாருன்னா, கண்டிப்பாக நான் போகிறேன், என் இனத்திற்காக, என் மக்களுக்காக, என் வாழ்நாளில் கண்டிப்பாக இதை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தள்ளாத வயதிலும் ரொம்ப தவழ்ந்து தான் போய் அன்றைக்கி போயிட்டு ரொம்ப முடியாமல் தான் போய் பார்த்துட்டு வர்றாரு. இதெல்லாம் ஒரு விமர்சிக்கக்கூடிய இந்த விமர்சகர்கள் கொஞ்சம் கூட இதெல்லாம் யோசிக்க வேண்டாமா? இத்தனை வயசில் அவர் போய் ஒரு முதலமைச்சரை போய் பார்க்குறாருன்னும் போது, இல்லை ஒரு அப்படி ஒரு அரசியல் உள்நோக்கம் அவருக்கு இருந்ததுன்னா ஏன் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தலைமைச் செயலகத்தில் வாங்கன்னு சொல்லிட்டு சொல்லணும்? அது இன்னொரு உள்நோக்கம். அந்த சந்திக்கும் போது மூத்த அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் அவர்கள் கூட இருக்கார். இதெல்லாம் வந்து ஜாதிய பாசம் தான். நான் என்ன கேட்குறேன்னா, ஏங்க ஒரு முதலமைச்சர் சந்திக்கும்போது ஒரு பெரிய ஒரு இயக்கத்தினுடைய ஒரு மூத்த முன்னோடி, இந்தியாவினுடைய சமூக நீதி போராளி வராரு அப்படின்னும்போது, அவருக்கு ஈடாக அவர் சந்திக்கக்கூடிய அவருக்கு சமபலம் பொருந்திய ஒரு மூத்த தலைவர் நம்மளோட இருக்கணும்னு ஒரு முதலமைச்சர் விருப்பப்பட மாட்டாரா? திமுகவினுடைய முதலமைச்சருக்கு பக்கபலமாக இருக்கிறது யாருங்க? பெருமதிப்பிற்குரிய அண்ணன் துரைசாமி தானே இருக்கார் அங்கே உள்ள, துரைமுருகன் தானே உள்ளே இருக்கார். அவர் அந்த மரியாதைக்காக அவர் வந்து பார்த்துருக்க மாட்டாரா? இதெல்லாமா ஒரு அரசியலாக பண்ணுவீங்க? காரணம் நண்பர்களே, வன்னிய பெருங்குடி மக்களே, என் சமூகத்தை சார்ந்த நண்பர்களே, நீங்கள் இதெல்லாம் வந்து இவங்க இந்த மாதிரி விமர்சனம் செய்வது என்பது நாளிதழாக இருக்கட்டும், பொதுநல அமைப்புகளாக இருக்கட்டும், தொடர்ந்து நம்முடைய வன்னிய சமூகத்திற்கு எதிராக காய்களை நகர்த்துவதும், அதற்கு எதிர்ப்பதமாக இவர்கள் கருத்துக்களை வெளியிடுவதும், சவுக்கு சங்கர் அந்த வார்டன்லேயே சொல்கிறாரு. நான் இதெல்லாம் ஏன் சொல்ல வரேன்னா, இவங்க இதெல்லாம் போராடுற மாதிரி போராடுவாங்க, ஆனால் நீங்கள் வாக்களிக்கும் போது மட்டும் தெளிவாக வாக்களிங்க. நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் வந்து ரொம்ப நடுநிலையான ஊடகம் சவுக்கு சங்கருடையது அப்படின்னா, நீங்கள் கருத்து சொல்கிறவர், நீங்கள் யார் சார் எங்ககிட்ட வந்து நீங்கள் பார்த்து ஓட்டு போடுங்க, யார் இதுக்கெல்லாம் வந்து பலமாக இருப்பாங்கன்னு தெரிஞ்சு ஓட்டு போடுங்கன்னு நீங்கள் யார் சார்? எங்களுக்கு இது கூடமா தெரியாமல் நாங்கள் இருப்போம். சரி, நீங்கள் ஒரு கருத்து சொல்கிறதாவே நான் வச்சுக்கிறேன் அப்படின்னா, இந்த வன்னிய சமூகத்தில் இருக்கிறவங்களுக்கு யார் தலைவராக இருக்கணும், யார் வந்து போராடுறாங்க, யார் இத்தனை முறை எங்களுக்காக வந்து இடஒதுக்கீடு பெற களத்தில் நின்றவங்க, இத்தனை வயசுலேயும் இந்த சமூகத்துக்காக தொடர்ந்து குரல் கொடுக்குறவங்க யார் அப்படின்னு கூட தெரியாத மக்களாக நாங்கள். அப்படி தெரியாமல் நாங்கள் அவங்களோட பயணிக்கிறோம். எங்களுடைய ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய ஒப்பற்ற தலைவராக மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்களும், எங்களுடைய பாட்டாளி கட்சியினுடைய தலைவர் மருத்துவர் பெருமதிப்பிற்குரிய அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் களத்தில் இருக்கிறாங்கன்றது இன்றைக்கி தமிழ்நாடே ஒத்துக்குது. ஒவ்வொரு மாவட்டம் சார்பாக கருத்தரங்கம் நடத்தும் போது மற்ற சமூக தலைவர்கள்லாம் வந்து கலந்துங்கன்னு அவங்க எங்களுடைய கோரிக்கைகளுக்கு ஆதரவாடுறாங்க. அது மட்டுமல்ல, நீங்கள் குரல் கொடுங்க, உங்களுக்கு நாங்கள் பக்கபலமாக இருக்கிறோம், உங்கள் இயக்கத்தின் பின்னால் நாங்கள் இயங்குறோன்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி ஒரு பெரிய இயக்கமாக இன்றைக்கி வளர்ந்து கொண்டிருப்பது உங்கள் வயிற்றில் புளியை கரைக்கிறது என்பது தான் இந்த செய்தியெல்லாம் எங்களுக்கு காட்டுதே தவிர நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம். அதை பற்றிலாம் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். என் தமிழ் சமூக மக்களே, இந்த தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆள வேண்டும், தமிழகத்தினுடைய பூர்வகுடிகள் தான் ஆட்சி செய்ய வேண்டும் என்ற ஒரு பெரிய எழுச்சி இன்று நடைபெற்று கொண்டிருக்கும்போது, இப்படிப்பட்ட சில புல்லுருவிகள் வேண்டுமென்றே கதை கட்டி கொண்டும் நம் இயக்கத்திற்கு எதிர்ப்பாக சில வார்த்தைகளை சொல்லிக்கொண்டும் அதனை சூழ்ச்சிகள் செய்து கொண்டும் இருப்பது வாடிக்கையாக ஒன்றுதான். மருத்துவரையா இதையெல்லாம் கடந்துதான் நம் சமூகத்திற்காக பல்வேறு காலகட்டங்களில் சிறந்த தலைவர்களை உருவாக்கி நம்முடைய சமூகத்திற்காக வெவ்வேறு காலகட்டத்தில் நமக்கு தேவையான இடஒதுக்கீடுகளை பெற்றுக் கொடுத்திருக்கிறார். ஏற்கனவே பெற்ற இடஒதுக்கீடுகளில் ஏற்பட்ட சதிகளை உடைக்கத்தான் குறைந்தபட்சமான அந்த 10.5% இடஒதுக்கீடு, அல்லது நீங்கள் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் அந்த இடஒதுக்கீடும் கூட இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கிடைக்கும் என்பதைத்தான் நாங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கிறோம். ஐயா அவர்களுடைய எண்ணமும் கோரிக்கையும் சரியானதுதான் என்பதை நிலைநிறுத்தும் வண்ணமாக பெருமதிப்பிற்குரிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர், நிறுவனர், பெருமதிப்பிற்குரிய அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் நேற்று ஒரு செய்தியாளர் சந்திப்பில் அவரிடம் இவ்வாறு கேட்கப்படுகிறது. மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் சாதிவாரி இடஒதுக்கீடு கேட்கிறாரே, அது குறித்து உங்களுடைய கருத்து என்ன என்ற கேள்விக்கு மிக அற்புதமாக ஆணித்தரமாக அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள், ஆமாம், சாதி வாரியாக
மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்க வேண்டும். அவ்வாறு நடத்தப்படும் கணக்கெடுப்பின்படியே இடஒதுக்கீடு அனைத்து சாதியினருக்கும் வழங்க வேண்டும் என்று நெத்தியில் அடித்தார் போல மிக அற்புதமான ஒரு பதிலை சொல்லியிருக்கிறார். அவருக்கு நம்முடைய பாராட்டுதல்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். காரணம், இதுதான் ஒரு சரியான தலைமைக்கான அழகு. பொத்தாம்பதுவாக பேசாமல், தகவல் அடிப்படையில் பேசாமல், ஆய்ந்து அறிந்து எது சரியோ அதனை வெளிப்படுத்துவது தான் ஒரு தலைமைக்கு அழகு. அந்த வகையில் ஐயாவினுடைய கருத்தை மீண்டும் வலியுறுத்திய மதிப்பிற்குரிய அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நம்முடைய நன்றியையும் பாடலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அவருக்கு நம்முடைய நன்றியும் வாழ்த்துக்களும். மீண்டும் அடுத்த வலைவலியில் அடுத்த ஒரு செய்தியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றியும் வணக்கமும்.